ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாங்களா? நான் வந்து தேர்ஸ்டேவே வந்து பிளான் பண்ணது வந்து ஃப்ரைடேக்கு வேர்க்கடலை குழம்பு வைக்கலான்ட்டு. ஸோ தேர்ஸ்டே வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் வேர்க்கடலை. ஃப்ரைடே மார்னிங் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு வேர்க்கடலை குழம்புக்கு தான் ரெடி பண்ணேன். பட் ஆனால் குழந்தை ஏஞ்சோடனே வந்து எனக்கு பூரி தான் வேணும்னு சொன்னதால பிளான் மாறிடுச்சு. பூரிக்கு வந்து தொட்டுக்க வந்து பட்டாணி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பூண்டு, ஒரு 1½ வெங்காயம் சின்ன சைஸு, அதுக்கப்புறம் இஞ்சி, தக்காளி இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா அரைச்சி கிரேவி பண்ணிவிடுவேன். ஸோ நான் வந்து வேர்க்கடலை ஃபஸ்ட்டு வந்து விசில் வச்சதால் அது ஒரு 10 விசில்ஸ் வைப்பேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மஞ்சள் பட்டாணி வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, நீங்கள் உப்பு வேணுமா சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம கிரேவி பண்ணும்போது பார்த்து உப்பு சேர்க்கணும். ஒரு 5 to 6 விசில் வர வச்சேன். அப்படியே வந்து வேர்க்கடலை குழம்புக்கும் வந்து நான் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சன்னா கிரேவிக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு, இதில் ஒரு சின்ன பட்டை சேர்த்துருக்கேன், 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு குக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். சில்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன், குழம்புத்தூள், தனியாத்தூள், ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச பட்டாணி சேர்த்துட்டேன். பட்டாணி வந்து ஒரு 6 விசில்ஸ் கூட வைங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக குக் ஆகாது. அப்புறம் சால்ட் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம குக் பண்ணோன்னா ஒரு 8 to 9 மினிட்ஸ் கிரேவி ரெடி. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கஸ்தூரி மெத்தி சேர்த்துருக்கேன். பூரிக்கு வந்து எப்போவுமே வந்து நம்ம சப்பாத்தி மாவில் தொட்டு திரட்டுவோம். ஆனால் எண்ணெயில் திரட்டினா தான் பெட்டர், ஏன்னா ரொம்ப ஹீட்டான ஆயிலில் வந்து நம்ம பூரி போடுவோம். அப்போ என்ன ஆகும்னா கருப்பு கருப்பாக அந்த சப்பாத்தி மாவு வந்து குக் ஆகிட்டு பூரி மேலெலாம் கருப்பு கருப்பாக ஒரு டாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெயில் திரட்டிட்டு போட்டோன்னா இந்த மாதிரி வந்து ஆயிலும் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம். கருப்பு கருப்பாக வந்து ஆயிலில் வந்து அந்த செட்டில் ஆகாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி, ஸ்கூல் லஞ்சுக்கும் வந்து நான் பூரி தான் கொடுத்தேன். ஸோ இப்போ டபுள் ஒர்க், ஸ்கூலில் விட்டுட்டு வந்து மறுபடியும் குக் பண்ணேன் நான். இந்த வேர்க்கடலை குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து மூடி போட்டு குக் பண்ணோன்னா நல்லா மசிஞ்சிடும். இதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ எடுக்கல. ஒன்றும் இல்லை, குழம்புத்தூள், தனியாத்தூள் தான். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்ச வேர்க்கடலை சேர்த்துட்டு, கொஞ்சோண்டு புளி அதையும் கரைச்சி சேர்த்துட்டு, வேக வச்ச தண்ணி, கல்லுப்பு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கிரேவி கொதிக்கணும். அவ்வளோதான், வேர்க்கடலை காரக்குழம்பு ரெடி. இதுக்கு தொட்டுக்க வந்து பீட்ரூட் பொரியல் தாளிச்சிட்டு நான் பீட்ரூட் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, ரொம்ப வேண்டாம், மூடி போட்டு குக் பண்ணோன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. இதில் வேணும்னா நீங்கள் ஃபைனலாக பெப்பர் இல்லாட்டா வந்து திருவின தேங்காய் சேர்த்தோன்னா, அப்படி இல்லாட்டி நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். சமையல் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து ஒயிட் சோளம் தோசை ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம அரைச்சி வச்சோன்னா ஈவினிங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒயிட் சோளம் தோசைன்னு போட்டாலே உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தோடனே லஞ்ச் கொடுத்துட்டேன். பீட்ரூட் பொரியல், வேர்க்கடலை காரக்குழம்பு, சின்ன பீஸ் மாங்காய் வச்சுட்டு, நைட் டின்னர் வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணிவிட்டு, இந்த ஒயிட் சோளம் தோசை வந்து நல்லா புளிச்சிருச்சு, அந்த மாவு அரைச்சி வச்சோம்ல. ஸோ அதில் கொஞ்சம் சால்ட், தண்ணி கரைச்சிட்டு தோசை ஊற்றிட்டு வேர்க்கடலை சட்னி தான் குழந்தைக்கு கொடுத்தேன். சாம்பார் வைக்கலான்னு இருந்தேன், பட் எங்கள் வீட்டில் மேடம் வந்து எப்போ பார் சாம்பார் தான், நான் சட்னிலாம் அரைக்க மாட்டேயான்னு கேட்டால்.